ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை கோவக்காய் கிரேவி. கோவக்காயை நம்ம வித்தியாசமாக செய்யணும்னு நினச்சா இந்த மாதிரி ஒரு கிரேவி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் பார்ப்போம். அதுக்கு கோவக்காயை இந்த மாதிரி நெட் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். நெட்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஆயில் சூடு பண்ணி கோவக்காய் போட்டு நல்லா வணக்கணும். நல்லா கோவக்காய் ஒரு முக்காப்பு தான் இந்த ஆயிலில் அப்படியே வறுக்கிற மாதிரி வறுத்துடணும். அதுக்கப்புறமா இது 300 கிராம் கோவக்காய். அதுக்கு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி, ஏன்னா இது நம்ம கிரேவிங்கிறதுனால வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடணும். 3 தக்காளி போட்டு உப்பு சேர்த்து சூப்பராக அப்படியே வணக்கணும். அதுக்கு மசாலான்னு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு அப்படியே நல்லா வணக்கி விட்டு, நல்லா எல்லாம் வணங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக விடணும். நல்லா தண்ணியை சேர்த்து நல்லா காய் நல்லா வேக விடணும். கோவக்காய் வேக கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இது சீக்கிரமாக வேகாது. அதனால் கொஞ்சம் நல்லாவே தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா மூடி போட்டு வேக விட்டுறணும். அது வெந்துட்டுருக்கல அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவு தேங்காய், சோம்பு இது 2யும் சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இது நல்லா கிரேவி தண்ணியெல்லாம் வற்றி காய் வெந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பை அதில் சேர்த்துடணும். அதில் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்திங்கன்னா சூப்பரான கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இல்லையா நம்ம ரசம் சாதம் அந்த மாதிரிக்கு தொட்டும் சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கோவக்காய் கிரேவி. இது கொஞ்சம் தண்ணி வற்று அந்த நம்ம இப்போ தேங்காய் ஊற்றிருக்கோமா, அது கொஞ்சம் அந்த சோம்போட வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு நல்லா தண்ணி வற்றி கிரேவி பதத்துக்கு வரையில் இறக்கிற வேண்டியது தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.